சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்நலம் மிக்க சான்றோர் பெருமக்களே, இறைவரை வணங்கக்கூடிய அடியார் பெருமக்களுக்கு நம்முடைய பிரம்மபுரீஸ்வர சுவாமியுடைய பேரொரு கருணையால் அவருடைய ஒரு மாபெரும் அழைப்பு அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் அனைத்து குடும்பத்தாருக்கும் வருகின்ற புரட்டாசி மாதம் 26ஆம் நாள் 12/10/2025 ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய பெருமானுக்கு 5ஆம் ஆண்டு வருஷாபிஷேக பெருவிழா நடைபெற இருக்கிறது. கடந்த 12/10/2020 அன்று சுவாமி இந்த மண்ணுலகத்திற்கு பூமியிலிருந்து வெளிவந்த திருநாள் இந்த வருஷாபிஷேக பெருவிழா ஆகும். 5 ஆண்டுகள் நிறைவு பெற இருக்கிறது. இந்த 5 ஆண்டுகளிலே சுவாமியுடைய அருட்பெரும் கருணை இந்த ஆலயத்திலே நடந்த மக்கள் அவரை வேண்டி வந்து பயன்பெற்றது அளவிற்கரியது. சுவாமி மண்ணிலிருந்து வெளிவந்த இந்த திருநாள் இந்த உலகத்திலே இந்த சுவாமி பிரம்மபுரீஸ்வரருக்கு மட்டும்தான் இந்த வருஷாபிஷேக பெருவிழா நடைபெறும் என்று நாம் சிந்திக்கின்றோம். அந்த நாளிலே சுவாமியுடைய திருமேனியிலிருந்து அளவிலாத ஆற்றல்கள், அளவிலாத சக்தி, அளவிலாத பேர் அதிசயங்கள் அவருடைய திருமேனியிலிருந்து வெளிவரும். அந்த திருநாளிலே நாமும் பெருமான் முன்னின்று அவரை வணங்குவது கோடான கோடி புண்ணியமாகும். வருகின்ற 12/10/2025 ஞாயிற்றுக்கிழமை வருஷாபிஷேக பூஜைகள் விடியற்காலை 5 மணியிலிருந்தே தொடங்க இருக்கிறது. சுவாமிக்கு விடியற்காலை 5 மணிக்கு 108 பரிமள திரவிய மூலிகை அபிஷேகம் நடைபெற இருக்கிறது. காலை 6 மணிக்கு 108 இளநீர் அபிஷேகம் நடைபெற இருக்கிறது. காலை 7 மணிக்கு மகா ருத்ர வேள்வி 1008 மூலிகைகளை கொண்டு மகா ருத்ர வேள்வி நடைபெற இருக்கிறது. காலை 8 மணிக்கு நம்முடைய கீழ்முருங்கை கிராமத்தில் இருக்கின்ற 9 கிணற்றினுடைய நீரும் சுவாமி இந்த மண்ணில் என்னைக்கு என்று வெளிவந்தாரோ அன்றிலிருந்து 2020 அன்றிலிருந்து இன்று வரை பாலாற்றிலே தண்ணீர் பெருக்கெட்டு ஓடுகிறது. இன்றும் குறையாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த பாலாற்று நீரை புனிதமாக்கி அந்த நீரையும் அதோடு இந்தியாவில் இருக்கின்ற புண்ணிய நதிகளுடைய தீர்த்தங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு நம்முடைய கிராமத்தினுடைய அரசமர திடலுக்கு கொண்டு வருகின்ற பூஜை. காலை 9 மணிக்கு நம்முடைய கிராமத்தில் இருக்கின்ற அத்துணை குடும்பத்தாரும் வெளியூர் அன்பர்களும் பால்கொட ஊர்வலம் எடுத்து வர இருக்கிறார்கள். வெளியூரில் இருக்கின்றவர்கள் நம்முடைய கிராமத்தை சேர்ந்த அத்துணை குடும்பத்தாரும் ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் வேண்டுமானாலும் பால்குடம் எடுக்கலாம். பால்குடம் எடுப்பதால் நம்முடைய தீராத கஷ்டங்கள் நீங்கும். நம்முடைய வீட்டிலே மங்களம், சுபிக்ஷம், ஐஸ்வர்யம் நிறைந்திருக்கும். அபிஷேகத்திலே மிக உயர்ந்தது பால் அபிஷேகம். அதுவும் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்தால் நம்முடைய பாவமும் தோஷமும் நீங்கும். அவருக்கு வருஷாபிஷேக பெருவிழா என்பது அவருடைய பிறந்த நாளாகும். அந்த நாளிலே நாம் தலை மீது சுமந்து வருகின்ற இந்த பாலை சுவாமிக்கு அபிஷேகம் செய்வது நம்முடைய வாழ்நாளிலே செய்த எல்லா விதமான பாவங்களையும் தோஷங்களையும் நீக்கக்கூடியதாகும். அந்த வகையிலே காலை 9 மணிக்கு சுவாமிக்கு பால்குட அபிஷேகமும், அதனை தொடர்ந்து காலை 10 மணிக்கு மேலே அத்துணை தீர்த்தங்களும் சுவாமிக்கு அபிஷேகம் செய்து 12 மணிக்கு சுவாமி ராஜ அலங்காரத்திலே மகா தீபாரணையும், 1 மணிக்கு மகா அன்னதானமும், மாலை 5 மணிக்கு மேல் சுவாமி குதிரை சேஷ வாகனத்திலே வீதி உலாவும் நடைபெற இருக்கிறது. 12/10/2025 ஞாயிற்றுக்கிழமை விடியற்காலை 5 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை சுவாமிக்கு 5ஆம் ஆண்டு வருஷாபிஷேக பெருவிழா சீரும் சிறப்புமாக நடைபெற இருக்கிறது. இந்த வருஷாபிஷேக பெருவிழாவிலே எல்லா 33 கோடி தேவர்களும் எல்லா தெய்வ தேவாதைகளும் அந்த நாளிலே பெருமானை வந்து வழிபடுவார்கள். அந்த நாளிலே நாமும் நம்முடைய குடும்பத்தாரோடு வந்து சுவாமியை தரிசனம் செய்வது நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற எல்லா விதமான குறைகளையும் நீக்கி நம்முடைய வேண்டுதலை நிவர்த்தி செய்து சுவாமியுடைய பரிபூரண அருட்கடாட்சம் நிறைந்திருக்கும். எல்லா விசேஷங்களை விட சுவாமியுடைய வருஷாபிஷேக பெருவிழா என்பது சீரும் சிறப்புமாக நடைபெறவிருக்கிறது. நம்முடைய ஆலயத்தினுடைய சிறப்பு, சுவாமி பிரம்மன் வழிபட்ட பெருமான்.
துவாரவை யுகத்திலே பிரம்மன் வந்து இங்கே வழிபட்ட சுவாமி, தாமாக தோன்றிய சுயம்பு மூர்த்தி, அன்றாடம் நாக சர்ப்பம் வந்து வழிபடுகின்ற மூர்த்தி, நித்திய கால பூஜையிலே தாழம்பூ சொல்கின்ற சிறப்பு வாய்ந்த இந்த தலத்திலே நாம் வந்து அந்த நாளிலே குடும்பத்தாரோடு தரிசனம் செய்வது நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற எல்லா விதமான பாவ நிவர்த்தியை செய்வதாகும். அனைவரும் காலை 9 மணிக்கு பால் குடம் எடுக்கலாம். ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் வேண்டுமானாலும் பால் குடம் நம்முடைய கைகளால் எடுத்து வந்து சுவாமிக்கு சாற்றுவது கோடான கோடி புண்ணியம். ஆகவே அடியார் பெருமக்கள் சார்பாக, இந்த கிராம பெருமக்கள் சார்பாக, நம்முடைய பெருமான் சார்பாக இந்த அழைப்பை விடுக்கின்றோம். அனைவரும் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை நடைபெறுகின்ற 5ஆம் ஆண்டு வருஷாபிஷேக பெருவிழாவிலே வருக வருக வருகவென்று அனைவரையும் வரவேற்று பெருமானுடைய அருளை பெறுமாறு அன்போடு வேண்டி அமைகின்றோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பிரம்மபுரீஸ்வர சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி.